வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் சாதம் வச்சு அரிசியை போட்டுட்டு அதில் நம்ம வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு 2 டம்ளர் அரிசியை நான் அரை மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ ரைஸ் குக்கரில் அந்த அரிசி ப்ளஸ் அதுக்கு 6 டம்ளர் தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை வேக வைக்க போகிறோம். அது பாதி வெந்தோன்னே தான் நம்ம மீதி நம்ம வதக்கி வச்சுருக்கிற காய்கறியை கொஞ்சம் 3/4 பதத்தில் வேக வச்சு போட போகிறோம். இப்போ ஒரு கடாயை வச்சாச்சு. கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும். நம்ம கடைசியாக மிக்ஸ் பண்ணும்போது கூட நெய்யெலாம் போடலாம். இப்போ அதில் தாளிக்கிறதுக்கு மசாலா ஐட்டம்ஸ் கிராம்பு, பிரியாணி இலை, பட்டை, அப்புறம் அன்னாசிப்பூ, கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நான் தாளிக்கிறதுக்கு இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிச்சிடலாம். இது பொரிஞ்சோடனே நம்ம மற்ற காய்கறியெல்லாம் சேர்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் பிரிஞ்சு லஞ்சு ரெசிபிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நம்ம சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சோம்னா, காய்கறி மீதம் இருந்ததுன்னா ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் கூட இதை நீங்கள் சட்டுன்னு செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு மத்தியானத்துக்கு நீங்கள் லஞ்சு பாக்ஸில் இதை கொடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட தயிர் வெங்காயம் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுத்திங்கன்னா சாப்பிட்டு வருவாங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அது பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம், ஒரு உருளைக்கிழங்கு இதை நான் நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான வெங்காயமும் நான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 ஏலக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே இது பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்க்க போகிறோம். ஒரு பல்லாரி வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து நான் அதை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பல்லாரி வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் நீல வாக்கில் நறுக்குனாலும் நல்லாயிருக்கும். நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் இந்த மாதிரி சின்னதாக நறுக்கிட்டேன். நீல வாக்கில் நறுக்குனீங்கன்னா இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு போட்டு, நம்ம சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன். போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். இப்போ ஒரு பெரிய தக்காளி பழம் எடுத்து அதையும் நான் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதை கலந்து விட்டுட்டு வதக்கிக்க போகிறோம். இந்த தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் நல்லா கலந்து வேகணும். நல்லா கொஞ்சமாக இதை மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா இதில் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த பிரியாணிக்கு வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா வேறு 4 போடுவோம். அதனால் குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதில் மல்லி, தனியாக எல்லாமே மல்லி, காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டு நம்ம வச்சுருக்கோம். ஒரே குழம்பு மிளகாத்தூள் தான். அதை போட்டால் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டாக. அப்புறம் காஷ்மீர் சில்லி பவுட்ரு கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரத்துக்கு எவ்வளோ மிளகாய் தூள் தேவையோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்கள்லாம் ரொம்ப காரம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் நான் செய்கிறேன். இப்போ நம்ம ஒரு கேரட், பெரிய கேரட்டை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 பீன்ஸ் போல் நறுக்கி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் நறுக்கி வச்சுருக்கேன். அதையுமே இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம தண்ணி அதில் 3 டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக தான் ஊற்றணும். அதனால் நான் இதில் காய்கறியில் எந்த தண்ணியும் சேர்க்கலை. கொஞ்சமாக தான் தெளித்து விட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்தாச்சு. இந்த பச்சை மிளகாயும் 2 கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தாச்சு. இப்போ காய்கறிக்கு தேவையான உப்பையும் நம்ம போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்ச நேரம் நம்ம தண்ணி கொஞ்சமாக ஊற்றி மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ரைஸ் வெந்தோடனே இதை போட்டு கலக்கி நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா நம்ம வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும். இப்போ கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இதுலேயே வெந்துடும். இப்போ இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கணுன்னா இப்போ கொத்தமல்லியும் புதினா தலையும் சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லா பிரியாணி வாசனையாக இருக்கும். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவையும்
இதில் சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு, இதில் கொஞ்சமாக புளிப்பு சுவைக்கு நீங்கள் தயிரோ அல்லது எலுமிச்சம்பழம் ஜூஸோ நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த காய்கறி வந்து நல்லா வெந்தோடனே நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வந்து இதை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், சாதம் வந்து நல்லா 3/4 வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம இதை சேர்த்து நம்ம ஒரு எல்லாத்தையும் கிளறி மசாலா எல்லாத்துலேயும் படவுற மாதிரி கிளறி நம்ம வச்சுட்டு குக்குன்ற ஆப்ஷனில் வச்சிட்டோம்னா ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சுவையும் சூப்பராக இருந்ததுங்க. இதுக்கு வந்து நான் சைடிஷ்ஷாக என்ன பண்ணியிருக்கேன்னா ரைத்தா பண்ணியிருக்கேன், ஆனியன் ரைத்தா. இப்போ வந்து சாதத்தை நம்ம ஒரு பவுலில் எடுத்து வச்சாச்சு, ஆனியன் ரைத்தா வச்சாச்சு. முட்டையும் நான் வேக வச்சு வச்சுருந்தேன், அதனால் முட்டையும் இதில் வச்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் குழந்தைக்கு சத்தான உணவு எல்லா காய்கறியுமே இருக்குது இதில், ப்ளஸ் முட்டை இருக்குது, தயிர் இருக்குது, வெங்காயம் எல்லாமே இருக்குது. நல்லா சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் ரெசிப்பியாக இது பண்ணி கொடுத்து பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நான் இன்னொரு டிஷ் வைக்கிறேன், அது என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வச்சுருக்கேன், என்னன்னு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ. நாங்கள்லாம் வந்து சாப்பாடு பிரியர்கள்.